மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் சித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தெளிப்பு நீர் பாசன முறையில் நெல் சாகுபடியில் நீர் மேலாண்மை முறைகள் குறித்து விரிவாக விவரிக்கிறார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் லலிதா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை தீவன பயிர் வங்கியிலிருந்து மருதாம்பு தீவன சோளம் COFS 29 ரக விதை பெற்று சாகுபடி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் காட்டுசிவிரி கிராம வேளாண்மையாளர் எம் முருகேஷ் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவரம் பகுதியில் வெள்ளை கடம்பு. இன்றைய தகவல் நேரத்தில் வெண்டைக்காயில் தரமான விதை உற்பத்தி முறைகள் குறித்த தகவல்கள். வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் உற்பத்தியின் மொத்த மகசூல் மற்றும் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருட்களின் தரம் ஆகியவற்றினை நிர்ணயம் செய்வதில் உபயோகிக்கப்பட்ட விதைகளின் தரம் மற்றும் குணாதிசயங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே வேளாண்மையில் விதை மிகவும் இன்றியமையாத ஈடுபொருளாகும். திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நிக்ரா திட்டத்தின் மூலம் கால்நடை தீவன பயிர் விதை வங்கியிலிருந்து மருதாம்பு தீவனச்சோளம் COFS 29 ரக விதை பெற்று சாகுபடி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் காட்டுசிவிரி கிராம வேளாண்மையாளர் எம் முருகேஷ் அவர்களை சந்தித்த போது என் பேர் முருகேசங்க. நான் வந்து காட்டுசிவிரி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் காட்டுசிவிரி கிராமம். 40 வருஷமாக நான் வந்து பயிரிட்டுங்கிறேன், விவசாயம் செஞ்சுக்கிறேன். எனக்கு 2 ஏக்கர் இருக்குதுங்க. கத்திரி, முள்ளை, வெண்டை இதெல்லாம் வந்து தோட்ட பயிரிட்டுங்கிறேங்க நான். அதனால் வந்து எந்த இதுவும் கிடையாது, நல்ல லாபகரம் தான் வந்துக்குது, எதுவும் குறை கிடையாது, எந்த இதுவும் இல்லை. திண்டிவனம் கேவிகேவிலேருந்து மாட்டு தீவனம் சோளம் என்கிட்ட மாட்டு வச்சுக்கிறேங்க நான். 2-3 மாடு 4 மாடு இருக்குதுங்க. அதை வந்து விரைச்சி அதுக்கு வந்து தீவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, பால் கறந்து பண்ணைக்கு போட சொல்லி.
அந்த விரையை வந்து நான் என்ன பண்ணேன், நல்லா ஓட்டி ஒரு பானத்துக்கு 2 பானை ஓட்டி அதை பராமரிப்பு பண்ணி வச்சுருக்குறேங்க. 1.5 மாதம் ஆகுது. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த விரையை வந்து கதிர் வந்த பிறகு அதை அறுத்து காய வச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். கொடுத்தாக்கா அவங்க வந்து கிலோ 300 ரூபான்னு எங்களுக்கு எடுக்கிறாங்க. அது எடுத்து அவங்க வாங்கி போய் அதை வேறு விவசாயிங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. கொடுத்து அவங்க அதை கொண்டு அப்படியே பராமரிக்க அப்படியே மாறி வருதுங்க. அது அதனால் வந்து விவசாயிங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, கூடுதலாக தான் இருக்குது, கண்டி கம்மியாக இல்லை. அவங்க பராமரிப்பு எப்படி சொல்கிறாங்களோ அதுமாரி நாங்கள் செய்கிறோம். அது வந்து கூடுதலாக தான் வருது, எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. மாடெல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்குது. கறவல் மாடு வந்து வச்சுருந்தேன், அதெல்லாம் தப்பு இல்லைங்க. கூடுதலாக தான் வருது, லாபம் வருது, நஷ்டம் கிடையாது. தீவன விதை வங்கின்னு ஒரு குழு ஒன்று ஏற்படுத்தி அவங்க அந்த குழு மூலத்தில் எங்களுக்கு வந்து அந்த விரையை கொடுக்குறாங்க. கொடுத்து அவங்க வந்து ஒரு 1/2 ஏக்கர் விரைக்க சொல்லிக்கிறாங்க. அதை விரைச்சி நாங்கள் வந்து அதை இது பண்ணி அவங்களுக்கு பராமரிப்பு பண்ணி அதை அறுத்து அவங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா ஒரு 1/2 ஏக்கருக்கு வந்து ஒரு 40-45 அளவுக்கு வருமானம் வருதுங்க எங்களுக்கு. 45,000 45,000 50,000த்துக்குள்ளே வருமானம் வருது. 10 ரூபா 17 ரூபாய்க்கு போட்டிருந்தது, இன்றைக்கி வந்து 21 ரூபா 25 ரூபாய்க்கு வருமானம், நல்ல வருமானம் வருது. அதனால் அவங்க வந்து அதை கொடுத்து அதை வளர்த்து அதை அறுத்து போட சொல்கிறாங்க. போட்ட பிறகு நல்ல வங்கி மூலமாக நல்ல வருமானம் வருது, எங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லைங்க. இதேமாரி நான் எப்படி செய்கிறேன்னா அதேமாதிரி அடுத்த விவசாயிங்க வந்து நீங்கள் பார்த்து பராமரிப்பு பண்ணி நல்ல முன்னேற்றத்துக்கு வரலாம், அதுமாரி செய்யுங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் முருகேஷ் அவர்களை 09346862885 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு, வாழை, உளுந்து. சம்பா நெற்பயிரில் 20 முதல் 30 நாட்களான பயிர்களுக்கு 1 ஏக்கருக்கு 1 கிலோ சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸை 20 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்து இடவும். தாளடி பருவ நெல் நடவு செய்யும் வேளாண்மையாளர்கள் 1 ஏக்கருக்கு 200 கிலோ ஜிப்சம், 10 கிலோ ஜிங்க் சல்ஃபேட், 30 கிலோ யூரியா, 40 கிலோ டிஏபி மற்றும் 10 கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியுரமாக இட வேண்டும். தாளடி நடவிற்கு முன் ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு பூச்சி மற்றும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். சம்பா நெற்பயிரில் இலை மடக்கு புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு குளோர்பைரிபாஸ் 20 EC 500 மில்லிலிட்டர் வீதம் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் வெள்ளை கடம்பு குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். தமிழக விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் நம்ம வாரம் ஒரு மரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம குறுகிய கால பயிர்கள், நடுத்தர கால பயிர்கள் மற்றும் நெடுங்கால பயிர்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்க போகிற மரம் வந்து வெள்ளை கடம்பு என்று அழைக்கக்கூடிய ஆந்தோசெஃபலஸ் கதம்பா அல்லது நியோலமார்க்கியா கதம்பா. இந்த கடம்பு மரம், வெள்ளை கடம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் மஞ்சள் கடம்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து வெள்ளை கடம்பு. இந்த வெள்ளை கடம்பு வந்து சாஃப்ட்வுட் மரம். அந்த சாஃப்ட்வுட்டோட மிக மென்மையான மரம். இந்த மரம் வேகமாக வளரக்கூடியது. குறிப்பாக இந்த மரம் வந்து வேளாண் காடுகளுக்கு ஏற்ற மரம். நீங்கள் வடநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பாப்புலர் மரம், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த வெள்ளைக்கடம்பு மரம் பயிரிடப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தளவு இந்த வெள்ளைக்கடம்பு மரம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தப்பட்டு ஏறக்குறைய நம்ம இதை வந்து எல்லா தட்பவெப்ப சூழ்நிலையிலும் வளர்த்து ஆராய்ச்சி பண்ணதில் இந்த மரம், குறிப்பாக இந்த வெள்ளைக்கடம்பு மரம் உண்மையிலேயே வேளாண்களுக்கு ஏற்ற பயிராக கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் வந்து என்னென்னா இதனுடைய வேகமாக வளரும் திறன். இரண்டாவதாக இதனுடைய பல்வேறு பயன்பாடு. இந்த மரம் காகித தொழிற்சாலைக்கும் பயன்படும், ஒட்டுப்பலகை பிளைவுட் தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. மூன்றாவதாக பென்சில் தயாரிக்க பயன்படுகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த மரத்தின் இலைகளில் அதிக அளவு புரதச்சத்தும் நார்ச்சத்தும் உள்ளதால் இந்த மரத்தின் இலைகள் அதிக அளவு வெளிநாடுகளுக்கு தேவைப்படுகிறது. எதுக்குன்னா கால்நடை தீவனத்திற்காக.
இதிலிருந்து பெறக்கூடிய கான்சன்ட்ரேட்டட் ஃபீடு என்று சொல்லுவார்கள். அந்த ஃபீடு வந்து உண்மையிலேயே எக்கனாமிக்கலாகவும் லோவாக இருக்கிறதுனால இது வந்து பல்பொருள், அதாவது பல்வேறு பயன் தரக்கூடிய மரமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் விவசாய பெருங்குடி மக்களே, இந்த வெள்ளைக்கரும்பை பற்றி அதிக அளவு தெரிந்து கொண்டு இதையும் பயன்பெறலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் KT பார்த்திபன் அவர்களை 09443505844 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் வெண்டைக்காயில் தரமான விதை உற்பத்தி முறைகள் குறித்த தகவல்கள். காய்கறி பயிர்களில் வெண்டை ஒரு முக்கிய பயிர். இப்பயிர் உலகின் எல்லா பகுதிகளிலும் பயிரிடப்படுகிறது. வெண்டையில் நிறைய ரகங்கள் இருந்தாலும் நல்ல விதைகள் தக்க தருணத்தில் கிடைக்காததால் இப்பயிர் குறைந்த நிலப்பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. வெண்டையில் அதிக விதை விளைச்சலை பெற கரிசல் மண்ணிலம் மிகவும் உகந்தது. ரக விதை உற்பத்திக்கு ஒரு ஹெக்டருக்கு 8 முதல் 10 கிலோ விதைகளும், வீரிய ஒட்டு ரக விதை உற்பத்திக்கு ஒரு ஹெக்டருக்கு 1 கிலோ ஆண் தாயாதி விதைகளும் 4 கிலோ பெண் தாயாதி விதைகளும் தேவைப்படும். விதை உற்பத்தி செய்வதற்கு சிறந்த பருவம் ஜூன் முதல் ஜூலை வரை மற்றும் பிப்ரவரி முதல் மார்ச் மாதம் வரை ஆகும். இப்பருவங்களில் விதைகளை பிரித்தெடுத்த பின் உலர்த்துவதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் அமைகின்றன. பயிரிடப்படும் விதைப்பயிர் பிற ரக வயல்களிலிருந்து குறைந்தது 100 மீட்டர் தூரம் தனிமைப்பட்டிருக்க வேண்டும். வீரிய ஒட்டு ரகத்தில் பெண் மற்றும் ஆண் விதைகளை 4:1 என்ற விகிதத்தில் விதைக்க வேண்டும். வெண்டையில் விதைக்காக அறுவடை செய்யும் போது காய்கறிகளின் விளிம்புகளில் மயிரிழை அளவு பிளவு தெரிந்தவுடன் அறுவடை செய்ய வேண்டும். முதல் மற்றும் கடைசி ஓரிரு அறுவடைகளை காய்கறிக்காக விட்டுவிட்டு இடைப்பட்ட அறுவடைகளில் நடுத்தரம் மற்றும் பெரிய அளவுள்ள காய்களை மட்டுமே விதை எடுப்பதற்காக பயன்படுத்த வேண்டும். நல்ல ரகங்களையும் முறையான பயிர் பாதுகாப்பு முறைகளையும் கையாண்டு வெண்டையில் நல்ல தரமான விதைகளை உற்பத்தி செய்யலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1740 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1760 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1840 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்சமாக 1235 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1479 ரூபாய்க்கும், கெங்கவல்லியில் குறைந்தபட்சமாக 1550 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் அரூரில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1550 ரூபாய்க்கும், கெங்கவல்லியில் குறைந்தபட்சமாக 950 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1000 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1850 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சமாக 1725 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2450 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக 1503 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3241 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக 1589 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3162 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் கொளத்தூரில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5600 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4200 ரூபாய்க்கும், புளி தருமபுரியில் குறைந்தபட்சமாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4100 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4100 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்சமாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், கம்பத்தில் குறைந்தபட்சமாக 600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும்,
புடலங்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் காய் ஒன்று 2 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 5 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 46 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு 1 கிலோ 34 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இங்கிலீஷ் காய்கறிகளில் பீன்ஸ் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கீரை வகைகளில் கீரைகள் கட்டு ஒன்று 4 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 6 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 220 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 240 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் இன்றைய விலை நிலவரம். தருமபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 325 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 285 ரூபாய்க்கும், சராசரியாக 303 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 457 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 367 ரூபாய்க்கும், சராசரியாக 430 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 410 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 234 ரூபாய்க்கும், சராசரியாக 347 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 451 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 300 ரூபாய்க்கும், சராசரியாக 394 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 280 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 435 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் கச்சாப்பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 3130 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2920 ரூபாய்க்கும், சராசரியாக 3014 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 24.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 63.2% காற்றின் வேகம் மணிக்கு 2.6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.7% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 1.2 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 455.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1008.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும்.
மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தெளிப்பு நீர் பாசன முறையில் நெல் சாகுபடியில் நீர் மேலாண்மை முறைகள் குறித்து விரிவாக விவரிக்கிறார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் லலிதா அவர்கள். உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று நெல் சாகுபடியில் தெளிப்பு நீர் பாசனம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். உலக நெல் உற்பத்தியில் இந்தியாவானது 20% பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் முக்கியமான உணவுப் பொருளாக பயன்படுது. அதாவது அரிசி உணவுப் பொருளாக பயன்படுது. அதுக்கப்புறம் தான் கோதுமை மற்ற பொருட்களை உணவுக்கு பயன்படுத்துகிறோம் இந்தியாவில். இந்த நெல்லானது தன்னுடைய வளர்ச்சிக்கு அதிகமான தண்ணீரை எடுத்துக்கும். தண்ணீர் தேவை என்பது நெல்லுக்கு மிக அதிக அளவில் தேவைப்படுகிறது. நெல் வந்து பொதுவாக அளவுன்னு பார்த்தா 1200 மில்லிமீட்டர் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. தெளிப்பு நீர் பாசனம்னு பார்த்தா இதுக்கு வந்து ஒரு 5 HP பம்பு செட்டு, அதோடு கூடிய பைப்ஸு, அது இல்லாமல் தெளிப்பான்கள் இதெல்லாம் தேவைப்படுது. சொட்டு நீர் பாசனம் மாதிரியே தெளிப்பு நீர் பாசனத்துக்கும் உபகரணங்கள் தேவைப்படுது. சொட்டு நீர் பாசனத்துலேருந்து வித்தியாசப்படுத்துறது நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தெளிப்பான் தான். தெளிப்பான் ஒன்று தான் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த தெளிப்பு நீர் பாசனத்தை எல்லா வகையான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். நம்ம இந்த பகுதியில் நெல்லுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சேர் வரைக்கும் ஓட்டி தயார்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா புழுதி அடித்து நல்லா உழவு செய்து புழுதியாக ஏற்படுத்திக்கணும். இதில் அடி உரத்தை நம்ம போட்டு வயலை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நேரடி நெல் விதைப்பு அப்படின்ற முறையில் ஒரு விதைக்கும் கருவி சீட்ரில் அப்படின்றத யூஸ் பண்ணி டிராக்டர் மூலம் அட்டாச் பண்ணி அந்த சீட்ரில்லில் விதையை போட்டு டிராக்டரில் இழுத்துட்டு வந்தாக்க விதைகள் வரிசையாக லைனாக முளைக்கிற மாதிரி விழுந்துட்டு வந்துடும். ஸோ நெல் முளைச்சப்புறம் பார்த்தா கயிறு பிடிச்சி நட்ட மாதிரியே நமக்கு வரிசையான நெல் பயிர் நமக்கு தென்படும். இதில் நிற்காது. ஏன்னா ஏற்கனவே மண் வந்து காஞ்ச புழுதியாக இருக்கிறதுனால தண்ணி இழுத்துரும். இந்த ஈரப்பதத்தில் அந்த நெல் முளைச்சி வெளிவரும். 3ஆவது நாள் களை கொல்லி அடிச்சிடணும். களை அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறதுனால 3ஆவது நாள் களை கொல்லி அடிச்சிடணும். நெல் முளைச்சி வர்ற வரைக்கும் டெய்லியும் தண்ணி பாய்ச்சி அதை வந்து நெல் முளைக்குதான்னு பார்த்துக்கணும். நெல் முளைச்சி மேலே வந்தப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த தெளிப்பான் அப்படிங்கிற உபகரணத்தை செயல்படுத்தி அது மூலமாக தண்ணி பாய்ச்சணும். அதாவது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அப்படின்னு சொல்கிற தெளிப்பான் பாசனத்தை உபயோகப்படுத்தி 2 நாளைக்கு ஒரு தடவை நெல்லுக்கு நீர் பாய்ச்சலாம். இதுக்கு மேலே பார்த்தாக்க உரக்கட்டுப்பாடுனா ஏற்கனவே கொஞ்சம் ஒரு பகுதியை அடி உரமாக போட்டாச்சு. மீதி உள்ள உர தேவை எல்லா ரெக்கமெண்டட் டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உர தேவையை பகுதிகளாக பிரித்து 15 நாளுக்கு ஒரு தடவை உரத்தை அப்ளை பண்ணணும். இது மாதிரி பகுதியாக பிரித்து அப்ளை பண்ணுறதுனால வேறு ஈஸியாக எடுத்துக்கும் இந்த உரத்தை. அடுத்ததாக பார்த்தாக்க களை கட்டுமானம். களையை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது. களைக்கு வந்து கோனோ வீடர் அப்படின்னு சொல்கிற கருவியை உபயோகப்படுத்தி இது லைனாக நம்ம ஏற்கனவே விதைச்சிருக்கனால அந்த லைன்லேயே கோனோ வீடரை விட்டு களையெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி கோனோ வீடரை போட்டு களை எடுக்கிறதுனால வேர்கள்லாம் அறுபட்டு புது வேர்கள் வந்து தூர்கள் நிறைய கட்டி
மகசூல் கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கடைசியாக அறுவடை வரும்போது கம்பைன் ஹார்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிற அறுவடை இயந்திரத்தை உபயோகப்படுத்தி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நன்றி. மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் லலிதா அவர்களை 09442852015 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 9/11/2016 புதன்கிழமையன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பசுமை குடிலில் உயர் மதிப்பு காய்கறி சாகுபடி திட்டத்தினால் பார்சலி சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் கொதுமுடி கிராம வேளாண்மையாளர் பி. சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் செண்டுமல்லி. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் உயிர் உரம் உற்பத்தி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து வசூர் உயிர் உரம் உற்பத்தி மைய முதுநிலை வேளாண் அலுவலர் முனைவர் ஏ. மாதவன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் பார்க்கலாம். எங்களது இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.